சந்தியா ரகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பத்மாவும் பார்வதியும் சாரு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக போயிட்டு இருக்கிறாங்க. மணிவண்ணன் போய் தடுக்கிறாங்க. பத்மா பார்வதி 2 பேரும் எங்கே போகிறீங்கிறாங்க. நாங்கள் சாரு வீட்டுக்கு போயிட்டு வரோங்கிறாங்க. நடந்தா போக போகிறீங்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோங்கிறாங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க ஆட்டோவில் போனால் நம்மளுக்கு மரியாதை இருக்குமா, அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அதுவும் தலை நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் போகவே கூடாதுங்கிறாங்க மணிவண்ணன். அண்ணே, நாங்கள் என்ன நடுராத்திரியிலேயே போகிறோம், பகலில் தானே போகிறோன்னு கேட்குறாங்க பார்வதி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம். அப்படி போகிறதா இருந்தால் நானும் தான் வருவேங்கிறாங்க மணிவண்ணன். ஏங்க, நீங்கள் வந்தாங்க அங்கே வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க பத்மா. ஐயா இல்லாமல் அம்மா மட்டும் போனால் நல்லாவா இருக்கும், அதுவும் சம்மந்தி வீட்டுக்குங்கிறாங்க. சரி சரி, ஆமாம் அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தான், அண்ணனையும் கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க பார்வதி. சரி சரி, அங்கே வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், அது இதையும் எதுவும் பேசக்கூடாதுங்கிறாங்க. நான் தேவையில்லாமல் எதுவுமே பேச மாட்டேன், தேவையானதை மட்டும்தான் பேசுவேங்கிறாங்க மணிவண்ணன். சரி சரி, வாங்க வண்டி எடுங்க அப்படின்னு பத்மா பார்வதி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. பத்மா சாருவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரோன்னு சொல்லிடுறாங்க. சரி வாங்கட்டே, நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு உள்ள போய் அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா, அத்தை கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, சமையல் ரெடியான்னு கேட்குறாங்க சாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்கிறாங்க சாருவிடம்மா. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா சம்மந்தி கொடுத்தா அஸ்திட போறப்பாரு அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். இந்த பக்கமா சாரு அங்கங்க திரும்பி பார்க்குறாங்க. பாட்டில், அவங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ், அது இதுன்னு அங்கங்க கசன்னு கண்டபடி போட்டு வச்சிருக்கிறாங்க மகாலிங்கம். இதையெல்லாம் பார்த்துட்டு சாரு, என்னப்பா இது வீடாட்டவா இருக்குது, மாட்டு கொட்டாய்க்கு மாதிரி இருக்குது, எப்பா சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறது இல்லையா, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு திரும்பி பார்த்த இடத்துல எல்லாம் பாட்டிலாக இருக்கு. சார், இதெல்லாம் வீடு மாதிரியே இல்லை, பார் மாதிரி இருக்குது, என்னப்பா பேசிட்டே நிற்கிறீங்களா, இதெல்லாம் எடுத்து தூக்கி கொண்டு குப்பையில் போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். சரிம்மா, இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்து க்ளீன் பண்ணிடுறேங்கிறாங்க. ஏம்மா, இதையெல்லாம் கூட நீ பார்க்க மாட்டியான்னு சாரு கேட்குறாங்க. நான் என்னடி பண்ணட்டும், மற்ற வீட்ல எல்லாம் பணம் நகைன்னு அங்கங்கே வச்சிருப்பாங்க, இங்கே என்னடானா இவர் இந்த மாதிரி பாட்டிலையா ஒளிச்சு வச்சிருக்காங்க, நான் என்னதான் செய்யட்டும்னு கேட்குறாங்க. நீ கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டியா, என்ன பெரிய லிஸ்ட்டாக போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். ஆமாம் ஓனா என்ன மட்டும் பேசுங்க, வீட்டு வேலைக்கு வந்திருக்கிற அந்த அம்மா கிட்ட எல்லா பாட்டிலையும் எடுத்து கொண்டு போய் அங்கே ஒரு ஓரமாக வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாருவிடம்மா. அந்த அம்மாவும் எல்லா பாட்டிலும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மகாலிங்கம் மட்டும் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் அதை ஃப்ரிட்ஜில் மறைச்சு வச்சிடுறாங்க. ஆமாம்மா, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சாரு ஓடி வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் வெளியில் வந்து வரவேற்கிறக்காக நிற்கிறாங்க. அப்பங்க பார்த்து ஒரு ரவுடி கும்பல் வந்து இறங்குறாங்க. அச்சோ, இவனுக்கு எதுக்கு இப்போ வந்து இந்த நேரத்தில் நிற்கிறானுங்களே அப்படின்னு மகாலிங்கம் பார்க்குறாங்க. எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா, விருந்து சாப்பிடலான்னு இருக்கோம், அதான் போய் தலவாழை இலை அறுத்துக்கிட்டு வா அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாங்க. இது வரைக்கும் பணத்தையும் வாங்கிட்டு வட்டியும் வரல, அசலும் வரல, அதுதான் நேரம் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் வேலை விஷயமா மறந்துட்டேங்கிறாங்க. அப்போ என்ன, நாங்கள் மட்டும் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு தெரியுறோமான்னு கேட்குறாங்க. ரவுடியும் கொடுத்துட்டு உன் பின்னாடியே நாங்கள் சுற்றிட்டு இருக்கணுமான்னு கேட்குறாங்க. ஐயா, கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேங்கிறாங்க. ஆமாம், பணத்தை வாங்கினதுலேருந்து இந்த ஒத்த வார்த்தை ஒன்றை மட்டும் தான் நீ சொல்லிட்டு இருக்கிற. சரி சரி, பணத்தை எப்போ தருவேன்னு இப்போ உறுதியாக சொல்லுங்கிறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஐயா, கல்யாணம் முடிஞ்சதும் உங்கள் பணத்தை மொத்தமாக நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க மகள். ஓஹோ, அப்படின்னா பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கு உனக்கு காசு இருக்குது, எங்ககிட்ட வாங்கின பணம் கொடுக்குறக்கு உனக்கு காசு இல்லையான்னு கேட்குறாங்க. ஐயா, அதுவும் கூட கடனாக தான் வாங்கியிருக்கேங்கிறாங்க மகாலிங்கம். அப்போ நீ ஊர் முழுக்க கடனை வாங்கியிருப்ப போல இருக்குது, அப்படின்னா நீ எங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு மறுபடி மற்ற வேலையை பாருங்கிறாங்க. இந்த கல்யாணம் நடந்தால் தான் சம்மந்தி வீட்டில் காசு வாங்கி உங்ககிட்ட கொடுக்க முடியுங்கிறாங்க மகாலிங்கம். ஓஹோ, கல்யாணங்கிற பேரில் நீ எங்களுக்கே காது குத்த பார்க்குறியா? எனக்கு ஒரு காது இல்லை, 2 காதலும் காது குத்தி இருக்குது. ஆமாம், பையன் வீடாக இருந்தாலும் சீர்சந்தி வாங்கலாம், நீ பொண்ணு கட்டி கொடுக்க போற, நீ எப்படி பணத்தை வாங்குவேன்னு கேட்குறாங்க. ஐயா, என் சம்மந்தி ரகுராம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியாது, ஊருக்குள்ளே யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாரு, எனக்கு ஒரு பிரச்சனைனா கிள்ளியாவது கொடுக்க மாட்டாரு என்னங்கிறாங்க மகாலிங்கம். சம்மந்தி பணம் கொடுத்தாங்கன்னா உடனே உங்களுக்கு நான் கொண்டு வந்து தந்துடுறேன், தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க, சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க தம்பி, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மகாலிங்கம். சரி, உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ தில்லுமுள்ளு வேலை பார்த்தே அப்புறம் இந்த ஊருக்குள்ளே நீ தலை நிமரவே முடியாது பார்த்துக்கோ, எனக்கு சீக்கிரமாக பணம் வந்து சேரணும்னு சொல்லிட்டு ரவுடி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தீங்களா, யார்கிட்டயோ கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்க, அதுவும் நஷ்டம் வந்துருச்சு, இப்போ எப்படி கடனை திருப்பி கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க சாருடம்மா. அப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க சாரு. நான் ஒன்றும் கவலைப்படலை, நீ இருக்கும்போது நான் எதுக்குமா கவலைப்பட போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நீ அந்த வீட்டிலேருந்து எனக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டியா என்னன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். கண்டிப்பாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன்ப்பா, ஆனால் நம்மளுக்கு கடன் இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுப்பாங்கன்னு கேட்குறாங்க. நான் மெயின்டைன் பண்ணிக்கிற வீடுக்குன்னுங்கிறாங்க மகாலிங்கம். அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க, வீட்டுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதுல்லன்னு கேட்குறாங்க சாரு. அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் வராதுமா, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் பக்காவாக வச்சிருக்கேன் பாருங்கிறாங்க மகாலிங்கம். மணிவண்ணன், பத்மா, பார்வதி 3 பேர் வந்திருக்காங்க. அக்கா புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்களா, அதையெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க பார்வதி. அப்படியா, நேற்று போய் காஞ்சிபுரம் பட்டு தான், சுத்தமான பட்டு, 5 லட்சம் ஆயிடுச்சுங்கிறாங்க மகாலிங்கம். நடக்காத கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம் தான் போட்டு எந்த ஊரில் தான் போய் புடவை எடுத்து என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். எல்லா புடவையும் எடுத்து கழிச்சு சாரு மேலே வச்சு பார்க்குறாங்க. ஆஹா, இந்த புடவை சாருவுக்கு நல்லா இருக்கு, அந்த புடவை நல்லா இருக்கு அப்படின்னு ரெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடக்காத கல்யாணத்துக்கு எந்த புடவை தான் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், சீனுவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லையே, இது எப்படியாவது நம்ம சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். அப்போ அங்கே வெளியில் ஆட்டோவில் ஒருத்தர் வந்து இறங்குறாங்க, கையில் 2 பையை இழுத்துக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஐயோ, இவன் எதுக்கு இந்த நேரத்தில் வந்து நிற்கிறானே அப்படின்னு மகாலிங்கம் தலையை சுருந்துட்டு நிற்கிறாங்க. கொண்டு வந்த நகையெல்லாம் போலி
அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்னங்க பண்றதுங்கிறாங்க சாருவோடம்மா. என்னப்பா என்ன கொண்டு வந்த? சரி எல்லாம் நாங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டியாங்கிறாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி பக்காவா செஞ்சுட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையில இருந்த நகையிலெல்லாம் எடுத்து வெளியில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா நல்லா செஞ்சிருக்கேன் என்னன்னு பாருங்கங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 100 பவுன்ல தானே செஞ்சிருக்கேன் அப்படின்னு மகாலிங்கம் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயா இது ஒன்றும் நகை இல்லை, இது கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகாலிங்கம் மழுப்பி மழுப்பி பேசுறாங்க. நான் சொன்ன மாதிரியே தோடு, அந்த டாலர் மாட்டல் இதெல்லாமே செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கவரிங் நகை கொண்டு வந்தவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இது என்னடா அது, நம்ம தங்க நகையை கொண்டு வந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. சரி என்னமோ நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. சரிங்க நீங்க செஞ்சு கொண்டு வந்தது எல்லாம் சரியா தான் இருக்கும், சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அவர் கிளம்பி போயிடறாங்க. மணிவண்ணனுக்கு அந்த நகையெல்லாம் பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு. இந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் நீ கொடுத்து வச்சு உனக்கு பாரு உங்க அப்பா 100 பவுன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. என்னடி மசம் பார்த்துட்டு இருக்கிற நகையெல்லாம் கொண்டு உள்ள வை அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். கொஞ்சம் இருங்க அப்படின்னு மணிவண்ணன் ஒரு நகையை எடுத்து அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லது நகையெல்லாம் ஜொலிக்குதுன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். ஆமாங்க நகைனா ஜொலிக்கத்தானே செய்யும்னு கேட்குறாங்க பத்மா. இல்லடி ஏதோ தண்ணியில் நிலச்சி எடுத்த மாதிரி எல்லாம் ஜொலிக்குதுன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். இதையெல்லாம் பார்க்கும்போது கவரிங் நகையை பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். அச்சோ கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்குதே அப்படின்னு மகாலிங்கமும் அவங்க மனைவியும் பதட்டப்படுறாங்க. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமாம் பத்மா தங்க நகைனா கொஞ்சம் டல்லாக இருக்கும், இதை பாரு பல பலன்னு இருக்குதுல்ல, அதான் நான் சந்தேகத்தில் கேட்டேங்கிறாங்க மணிவண்ணன். சம்மந்தி நம்ம ஊர் தங்க நகைனா மட்டும்தான் டல்லாக இருக்கும், ஆனால் இது வெளிநாட்டு நகை அதனால தான் இப்படி பல பலன்னு இருக்குதுன்னு மகாலிங்கம் சமாளிக்கிறாங்க. சாருமா இது எந்த நாட்டு தங்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அது லண்டன்கிறாங்க சாரு. லண்டன்ல இருந்து கொண்டு வந்ததுனால தான் இப்படி பல பலன்னு இருக்குது, அந்த ஊர் தங்கமெல்லாம் இப்படி தான் அப்படின்னு மகாலிங்கம் சமாளிச்சுட்டு இந்தாம்மா இதை கொண்டு போய் எல்லாம் உள்ள வைங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? ஏங்க நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, இந்தாங்க இந்த நகையெல்லாம் கொண்டு போய் வைங்கன்னு சொல்றாங்க பத்மா. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? தொண்ணு எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க எதையும் மனசுல வச்சுக்காம இப்படி தான் பேசுவாங்க, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க பத்மா. அதுக்கு இல்லை பத்மா, இல்ல இவ்வளவு நகையையும் பையில எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, அதுவும் சாதாரணமா கொண்டு வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மணிவண்ணன். 1 பவுன் கழுத்துல போட்டிருக்கிறக்கே பக்கு பக்குன்னு இருக்குது, ஆனா இது 100 பவுன் அல்லவா, இது எப்படி இவ்வளவு சாதாரணமா கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. சம்மந்தி இது ஒன்றும் வேற ஊர் கிடையாது, இது நம்ம சம்மந்தி இருக்கிற ஊர். நம்ம சம்மந்தி இருக்கிற ஊர்ல 1000 பவுன் கழுத்துல மாட்டிக்கிட்டு போனாலும் பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க. சாருமா நீ ஏதோ காந்தி சொன்னார்னு ஒன்று சொல்லுவியே அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணுங்க நடுராத்திரியில நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டு வராங்களோ அப்பதான் இந்த நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறாங்க சாரு. சரி சரி இந்த அந்த நகையெல்லாம் கொண்டு போய் உள்ள போய் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. பார்வதி பத்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணி மொத்த நகையும் நம்மளுக்கு தான், நம்ம ஊருக்குள்ள ரொம்ப பெருமையா 100 பவுன் நம்மளுக்கு தான் சொல்லலாங்கிறாங்க. சீனு வழியான சாரு கேட்குறாங்க. ஆமா மாப்பிள்ள வந்திருந்தாங்கன்னா நம்ம மற்ற விஷயம் பேசுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குமில்லங்கிறாங்க மகாலிங்கம். மாமா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வரமாட்டேன்னு சொல்லுவாரு, நீங்க கூப்பிடுங்க மாமா கண்டிப்பா வந்துடுவாருன்னு சொல்றாங்க சாரு. சாருமா நீ கூப்பிட்டா வரலன்னு சொல்லிடுவாரு, நீயே போய் கூப்பிடுமா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். சாருவும் சரின்னு போய் போன் பண்றாங்க. அந்த பக்கம் லைன்ல தானா தான் போன் எடுக்கிறாங்க. அவர் இல்லையான்னு கேட்கறாங்க சாரு. எவருன்னு கேட்கறாங்க. அவரு தாண்டி அப்படிங்கிறாங்க. ஓ அவரா, மாமாவை தான் நீ கேட்குற, மாமா வெளியில போயிட்டாருங்கிறாங்க. இல்ல அப்பா அவர் வந்தா நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்குமேனு கூப்பிட சொன்னாரு, அதான் கூப்பிட்டேங்கிறாங்க சாரு. ஓஹோ அப்போ மாமா வீட்டுக்கு வந்தா உனக்கு நல்லா இருக்காதான்னு கேட்கறாங்க. எனக்கும் தாண்டி அப்படின்னு சாரு சொல்றாங்க. சரி சரி மாமா வெளியில போயிருக்காரு, வீட்டுக்கு வந்ததும் நான் உங்க சாரு போன் பண்ணி வர சொன்னான்னு நான் சொல்லிடுறேன்னு சொல்றாங்க தானா. சீனு மாமாவும் மாயாவும் தானே போனாங்க, சரி மாயாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தானே மாயாவுக்கு போன் பண்றாங்க. சீனு மாயா 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. மாயா நீங்க எங்க இருக்கேன்னு கேட்கறாங்க. நானும் சின்னவும் பத்திரிக்கை வாங்க போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க மாயா. சாரு போன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வர சொன்னா, மாமா அத்தை எல்லாரும் அங்க போயிருக்காங்க, சீனு மாமாவையும் சாரு வீட்டுக்கு வர சொன்னாங்களா, உடனே போக சொல்லுன்னு கேட்கறாங்க தானா. சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மாயா போனை வைக்கிறாங்க. இந்த பக்கமா மாயா சீனு கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு சீனு உங்க அம்மாவும் அப்பாவும் சாரு வீட்டுக்கு போயிருக்காங்களா, உன்னையும் அங்க வர சொன்னாங்களா, நீ அங்க போங்கிறாங்க. நான் எதுக்கு அங்க போகணும், நான்லாம் போக மாட்டேன்னு சொல்றாங்க. சீனு நீ இப்ப சாரு வீட்டுக்கு போகலினா அவங்க உன்னை தப்பா நினைக்க போறாங்க போ அப்படிங்கிறாங்க மாயா. இங்க பாரு மாயா இந்த பத்திரிக்கையை கோயில வச்சு பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க, நிறைய வேலைகள் இருக்கும்போது இப்ப எப்படி நான் அங்க போவேன்னு கேட்கறாங்க. சீனு சீனு உன்னை இப்ப அங்க வர சொல்லியிருக்காங்க, அதான் முக்கியம், நீ அங்க போங்கிறாங்க. அப்படின்னா நீயே என் கூட வான்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரலங்கிறாங்க மாயா. அப்படியே நீ போச்சின்னு நான் வீட்டுக்கு போயிடுறேங்கிறாங்க. இங்க பஸ் கூட வராது, நீ எப்படி போவேன், முதல்ல நீ என் கூட வா, சாரு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 பேர் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம், உன்னை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்றாங்க சீனு. சீனு அவங்க உன்னதான் வர சொல்லியிருக்காங்க, நான் அங்க எப்படி வருவேன், நான் வந்தா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க மாயா. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ முதல்ல என் கூட வான்னு கூப்பிடுறாங்க. எல்லா வேலையுமே நீ சொல்றது மட்டும்தான் நான் கேட்கணுமா, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க சீனு. சரி சரி டென்ஷன் ஆகாத, நான் கூட வரேங்கிறாங்க மாயா. வீட்டில் மகாலிங்கம் அவங்க குடிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த அந்த பீர் பாட்டில் எடுத்து மணிவண்ணனுக்கு ஊற்றி கொடுத்துட்டாங்க போல. மணிவண்ணனும் நல்ல போதையில் உண்மையெல்லாம் வளர போறாங்க. சீனு மாயா 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதோ அவங்க 2 பேரும் தான் வராங்க அப்படின்னு அங்க பாக்குறாங்க. சீனு மாயா 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழைறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஜோடியா பார்த்ததுமே பத்மா பார்வதி சாரு 3 பேர்த்துக்கும் அதிர்ச்சியில தூக்கி வாரி போடுது. ஜோடி பிரியாம சீனு மாயா 2 பேர்த்தையும் பார்த்துட்டு மணிவண்ணன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. பத்மா பார்வதி சாரு சாருவோட அப்பா அம்மா இவங்க எல்லாரும் சீனுவையும் மாயாவையும் என்னெல்லாம் சொல்ல போறாங்க, எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.